Hi friends, நான் Techkey ஹரி பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து Sony Vegas Pro அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வேணும் फ्रेंड्स. நான் அதை வச்சு தான் கிரியேட் பண்றேன். After Effects, Blender இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் MB கம்மியா இருக்கிறது வந்து Blender. அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து Sony Vegas Pro. நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அதில் தான் பண்ணி காட்ட போறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்க்கிங்க. ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு topfreeintro.com அப்படின்னு வெப்சைட்டு, அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இன்ட்ரோஸ் வரும். மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ட்ரோ, சோனி விகாஸ் ப்ரோ இன்ட்ரோ, பிளெண்டர் இன்ட்ரோ எல்லாத்துக்கும் டெம்ப்ளேட் இருக்கும். உங்களுக்கு நான் இப்போதைக்கு சோனி விகாஸ் ப்ரோ இருக்க டெம்ப்ளேட் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வச்சு நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. நான் டவுன்லோட் பண்ணது வந்து இந்த இப்படி தான் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து இதான் இன்ட்ரோ டெம்ப்ளேட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த டபுள் கிளிக் பண்ணுங்கள், சோனி விகாஸ் ப்ரோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த நேம்னு வர இடத்துல தான் நம்ம மாற்ற போகிறோம். அந்த நேம்னு வந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பேர் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இங்கே வீடியோ கிளிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணினால இங்கே நேம்னு இருக்கும். அந்த ரீநேம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ கொடுத்துக்குங்க. இப்போதைக்கு நான் டெக்கியை காசுன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் சைஸு, ஃபாண்ட் ஸ்டைலு எல்லாமே மாற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு அப்படியே விட்டுறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெக்கியை காசு கிரியேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கூட மறுபடியும் இங்கே வச்சு நீங்கள் வந்து உங்கள் சைஸ் கம்மி பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படியே கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். ஃபைலில் போய் ரெண்டரேஷன் கொடுங்க. ரெண்டரேஷன் கொடுத்தீங்கனாலே கீழே வந்து உங்களுக்கு எந்த டிவைஸுக்கு தகுந்த மாதிரி ரெண்டர் பண்ணணும்னு கேட்கும். நான் இப்போதைக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சோனி டேப்லெட் 180p இருக்கிறதே அப்படி கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டர்னு கொடுங்க. ரெண்டர்னு கொடுத்தாங்க சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டரிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஸ்பீடு கிடைக்கும். ஆயிடுச்சு. நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறப்ப உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.